தொடர்ந்து நீதிமன்றங்களில் அசிங்கப்படும் அமலாக்கத்துறை. எங்க வாய கிளறாதீங்க. சீரிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அரசியல் சண்டைகளில் அமலாக்கத்துறை ஏன் நுழைய வேண்டும்? மகாராஷ்டிராவில் எனக்கு நடந்ததை மறக்கவில்லை. கொந்தளிப்பின் உச்சத்தில் தலைமை நீதிபதி. எவ்வளவு பட்டாலும் திருந்தாத அமலாக்கத்துறையின் அடுத்த இலக்கு ஜெகன்மோகன். இந்த செய்திகள் குறித்து தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய தோழர்கள். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, இவன் திருந்த மாட்டான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கைப்புள்ள வடிவேலுவை பார்த்து கட்டதனுடைய ஆட்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் தொடர்ந்து நீதிமன்றங்கள்ல அடி மேல அடி வாங்கி அசிங்கப்பட்டு இருக்குது ஈடின்னு சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை. கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு இது பண்ணாலும் நாங்க தாங்கிக்குவோமே தவிர எங்களுடைய பாஜகவுடைய விசுவாசத்தை கொஞ்சம் கூட மாத்திக்க மாட்டோம். பாஜக யாரை ஏவி கடிக்க சொல்லுதோ அவர்கள் மீது பாய்ந்து கடித்து குதறுவதுதான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஈடியும் பாத்தீங்கன்னாக்கா மோசமாக செயல்பட்டுட்டே இருக்குது. கொஞ்சம் கூட ஈடியோடைய அதிகாரிகளும் சொரணையற்று போய் இவ்வளவு தூரம் அசிங்கப்படுது, நீதிமன்றம் அசிங்கப்படுத்துது, நம்ம கேள்வி மேல கேள்வி கேட்க நம்மளால எதுக்கும் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம செய்த தவிர திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாபிச்சுவல் அஃபண்டர் போல ஈடிய இந்த பாஜக மாத்தி வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில தான் ஈடியோட நிலைமை இருக்குது. சமீபத்துல மூடா நில ஒதுக்கீடு வழக்குல பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகாவுடைய தற்போதைய முதல்வர் திரு சித்தராமையா அவர்களுடைய மனைவி பார்வதி அவர்கள் மேல ஈடி வழக்க பதிவு செஞ்சிருக்கிறதோடு அவர்கள் பேரில் இருந்த 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள 142 அசையா சொத்துக்களை முடக்கி வச்சிருக்காங்க. ஈடி பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறதுனால அவர் சித்தராமையா தரப்பு பாத்தீங்கன்னாக்கா நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றத்துல அமலாக்கத்துறையும் மேல்முறையீடு செய்து இருக்கு. அந்த மேல்முறையீட்டு விசாரணையின் போதுதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த மேல்முறையீட்டு விசாரணையின் போதுதான் ஈடிய கடுமையாக எச்சரித்திருக்காரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள். அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய அரசனுடைய வழக்கறிஞரை பார்த்து எங்களுடைய வாயை கிளறாதீங்க, அப்படி கிளறினீங்கன்னாக்கா மிக கடுமையாக விமர்சிக்க வேண்டி இருக்கும். மகாராஷ்டிராவில எனக்கு நடந்த மோசமான நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாகவும் ஆவேசமாகவும் பேசி இருக்கிறதோட அரசியல் சண்டைகளுக்குள்ள எதுக்காக ஈடி நுழையணும் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அரசியல் சண்டையை தேர்தல்ல வச்சுக்கோங்க, எதுக்காக பாத்தீங்கன்னாக்கா அரசாங்க துறைகள் அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற துறைகள் தலையிட்டு அதை பெருசாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பி இருக்கிறாரு. இந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த எந்த ஒரு கேள்விக்கும் பதில் அளிக்க முடியாம ஈடி தரப்பு பாத்தீங்கன்னா தலைகுனிந்து போய் தான் நின்று இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் சென்னை உயர் நீதிமன்றமும் அதற்கு நாளே பாத்தீங்கன்னா ஈடிக்கு சரியான செருப்படியை கொடுத்துருச்சுங்க. நீ என்ன சூப்பர் போலீஸா உன் கவனத்துக்கு வர எல்லா வழக்குகளை எடுத்து நீயா போய் வாரண்டியா விசாரிப்பியா, மத்த அமைப்புகள் இல்லையா அப்படின்ற மாதிரி காட்டமான விஷயத்த சென்னை உயர் நீதிமன்றமும் சம்மட்டேடி அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு சென்னை உயர் நீதிமன்றம் ஈடிக்கு பாத்தீங்கன்னா ஆப்படிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது 2006ஆம் ஆண்டு நிலக்கரி ஒதுக்கீடுல பாத்தீங்கன்னாக்கா RKM பவர் ஜென் அப்படின்ற ஒரு நிறுவனம் முறைகேடு செய்திருப்பதாக சிபிஐ ஒரு வழக்க பதிவு செய்து அதே வழக்கு எடுத்துட்டு அமலாக்கத்துறையும் அந்த நிறுவனத்தின் மீது ஒரு வழக்க பதிவு செய்யறாங்க. அந்த வழக்குல பாத்தீங்கன்னாக்கா சிபிஐ கூடுதல் தகவல்களை சேர்த்து ஒரு அறிக்கையை நீதிமன்றத்துல தாக்கல் செய்ய அந்த அறிக்கையை எடுத்துக்கொண்ட அமலாக்கத்துறை பாத்தீங்கன்னாக்கா திரும்பவும் RKM பவர் ஜென் நிறுவனத்துல பாத்தீங்கன்னாக்கா சோதனை மேற்கொள்றாங்க. அப்படி ரெய்டு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஈடி என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த RKM பவர் ஜென் நிறுவனத்துக்கு சொந்தமான 901 கோடி ரூபாய் பிக்சட் டெபாசிட்ட முடக்கி வைக்கிறதுக்கு உத்தரவு போடுது. இதை எதிர்த்துதான் RKM பவர் ஜென் நிறுவனம் பாத்தீங்கன்னாக்கா சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றாங்க ஈடிக்கு எதிராக. அப்போதுதான் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் V லட்சுமி நாராயணன் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்த வழக்கை தள்ளுபடி செய்ததோடு அதாவது பாத்தீங்கன்னா தங்களுடைய கவனத்துக்கு வர எல்லா வழக்குகளையும் விசாரிப்பதற்கு ஈடி சூப்பர் போலீஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈடிக்கு சம்மட்டி அடிய கொடுத்ததோடு ஈடி அந்த நிறுவனத்தினுடைய பிக்சட் டெபாசிட்டை முடக்கி உத்தரவு பிறப்பித்ததையும்
ரத்து செஞ்சிருக்குது நீதிமன்றம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதுதான் அடுத்து வந்துட்டு இடி வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவிலையும் நீதித்துறையில மிகப்பெரிய பல்பு வாங்குமா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழும்பி இருக்குது. அதை வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ஆட்சி காலத்துல 3200 கோடி ரூபாய்க்கு மதுபான கொள்கை விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்துட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்குல வந்துட்டு வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தற்போதைய எம்பியா இருக்கக்கூடிய மிதுனை வந்துட்டு கைது செஞ்சிருக்காங்க. இந்த மிதுனை வந்து கைது செய்ததே பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெகன்மோகன் அவர்களை கைது செய்வதற்கான வேறுபாடுகளாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருக்குது. இந்த வழக்கு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆந்திராவுடைய தற்போதைய முதல்வர் சந்திரபாபு அவர்களுக்காகவும் துணை முதல்வர் பவன் கல்யாணுக்காகவுமே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வழக்க இடி வந்துட்டு ஒன்றிய அரசனுடைய இசைவோட புனைந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் தரப்பு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது என்பது குறித்து தொடர்ந்து பார்க்கும் போது இடி மீண்டும் மீண்டும் வந்துட்டு பாஜகவினுடைய வேட்டை நாய்களாக இருந்து கொண்டு பாஜகவை எதிர்ப்பவர்களுக்கும் பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்பவர்களையும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அச்சுறுத்த போகிறது, அல்லது நீதிமன்ற வகிக்கின்ற குட்டுகளை எடுத்துக்கொண்டு இனிமேலாவது திருந்தி நியாயமான விஷயங்களுக்கு வழக்கு தொடுக்கிறதா என்பது குறித்தெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். விளம்பர மாடல் வந்து அவர்தான். ஏன்னா ஒருத்தர் பிறந்த நாள் வரும், தலைவர்களுடைய பிறந்த நாள், பனையூர்ல போட்டோ வச்சிருவாரு, அங்க பூ போடுவாரு, போட்டோ எடுத்து வெளியே போடுவார். அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போட கூட போக முடியாத ஒருவர் மழை வந்துட்டு இருக்கு, திருவண்ணாமலை, சென்னை, விழுப்புரம் மழையால கடுமையாக பாதிக்கப்படுகிறது. நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க, ஆனா